ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நம்ம கொடுக்கிற வார்த்தை என்ன? என்னாகும் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். தேசம் எப்படிப்பட்டது என்றும் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களோ பலவீன்களோ கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ என்றும். ஆமென். பாருங்க, இங்க ஆண்டவர் மோசேக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, நீங்க முதல் 2 வசனங்களை வாசிங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோம், நான் கொடுக்கிற அந்த கானான் தேசத்தை பார்த்து போய் சுற்றி பார்த்து வேவு பார்த்து வர சொல்லு, ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒருவனையும் நீங்க அனுப்ப வேண்டும் என்று இங்க சொல்றாங்க. ஆண்டவர் இப்படி ஒரு கட்டளை மோசேக்கு கொடுக்கிறார். அதனால என்ன பண்ணனாக்கா, தேசம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் அதை பார்த்து வருவதற்கு அனுப்புகிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கனாக்கா பார்த்துட்டு கொடுக்கிற ரிசல்ட் என்னன்னா 28வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். ஆனாலும் அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரனை கண்டோம். ஹல்லேலூயா. இங்க 10 பேர் கொடுக்கிற ரிசல்ட் என்னன்னு சொன்னாக்கா, அந்த ஜனங்க பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பனை இருக்கிறது, மிகவும் பெரியவர்களாக இருக்கிறாங்க. ஆமென். அங்கே ஏனாக்கின் புத்திரரை கண்டோம், ஏத்திரி எபூசிரி எமுரியர் எல்லாம் கானானிகள் எல்லாம் கண்டோம். இப்படியெல்லாம் பயங்கரமாக நெகட்டிவான காரியத்தை சொல்லுவாங்க. ஆனால் 30வது வசனம் வாசிங்க. யோசுவா காலேப் என்ன சொல்றாங்கன்னா வாசிக்க கேட்போம். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். பாருங்க, எளிதாயர்ல ஜெயித்து கொள்ளலாம் என்று இங்க காலேப் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதை நாம் சுதந்திரித்து கொள்ளலாம். தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு நிறைய நேரம் நம்மளுக்கான அந்த நெகட்டிவ் தாட் இருக்கு பாருங்க, எதிர்மறையான எண்ணங்கள், அவிசுவாசம். நிறைய பேருக்குள்ள அந்த அவிசுவாசத்தினால தான் நிறைய காரியத்தை சுதந்திரிக்க முடியல, ஜெயிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஐயோ, என்னால் ஜெபிக்க முடியுமா? ஐயோ, என்னால் இதை பரிசுத்தமாக ஆழ முடியுமா? ஐயோ, என்னால் இது முடியாது, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு வசதி இல்லை, எல்லாமே எதிரடியாக பார்க்கறது. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் பிள்ளைங்களுக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. அதனால தான் ரோமர் 1:17 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. தெய்வ பிள்ளைகளே, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. பாருங்க தெய்வ பிள்ளை, நீங்க எதை அறிக்கை செய்றீங்க? நீங்க எப்படிப்பட்ட வாயினால அறிக்கை செய்றீங்க? நாவினா அதிகாரத்தில் ஜீவன் இருக்கு, மரணம் இருக்கு. நீங்க பாசிட்டிவா நீங்க பேசுனீங்கன்னா நீங்க சுதந்திரித்துக் கொள்வீங்க. ஆமென். பிரச்சனை எதிராக இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இந்த சவுல் ராஜா இருக்கிறாரு, இராணுவ வீரர்களாக இருக்கிறாங்க, ஆனால் கோலியாத் ஒவ்வொரு நாளும் கொக்கரித்து கொண்டு இருக்கிறான். எல்லாம் பயப்படுறாங்க. அந்த தாவீது பார்த்தது என்ன தெரியுமா? பெரிய கோலியத்தை பார்க்கல, பெரிய பிரச்சனையை பார்க்கல. அதுக்கு பக்கத்தில் ஆண்டவர் வைத்து பார்க்குற, வானவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. வானத்திற்கும் பூமிக்கும் பெரிய ஆண்டவர். ஆமென். அதனால தான் தாவீது ஈஸியாக கோலியத்தை ஜெயிக்க முடிஞ்சது. தெய்வப்பிள்ளையில் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நபர்கள். உங்கள் பார்வை, உங்கள் பேச்சு, உங்கள் நடக்க எல்லாம் எப்படி இருக்கணும்? பாசிட்டிவாக இருக்கும்போது இங்கே யோசுவா காலேப் தான் சொன்னாங்க, ஈஸியாக பார்த்து சுதந்திரத்தை கொள்ளலான்று. இன்றைக்கி அவர்கள் மாத்திரம் தான் சுதந்திரிக்க முடிஞ்சது. நாம் எதிர்மறையான காரியத்தை விட்டுட்டு ஆமென், நாம் விசுவாசத்தில் நிற்போம். ஆண்டு நிச்சயங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அவருக்கு பலவான்கள் தான் ஆண்டவரே. ஆண்டவரே, யோசுவாவும் காலேபும் ஆமீன், அவர்களை ஈஸியாக நம்ம மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. சுதந்திரித்து கொள்ளலாம் என்று நீங்கள் வைத்த தரிசனத்தை சுதந்திரத்து போல அன்றே இந்த தரிசனத்துக்கு எதிராக எத்தனை சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை சுதந்திரித்து கொள்ள கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும். எதை குறித்தும் பயப்படாமல், எதை குறித்த நெகட்டிவாக பார்க்காம ஆண்டவரை பாசிட்டிவாக பார்க்க உதவிச்சு ஆசீர்வதியும் கனப்படுத்தும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். கிருபை கொப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெப கலப்பு தாவே. ஆமென். நீங்கள் போய் சுதந்திரிங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். God bless you.